கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இதுதான். ஆனா அந்த கொஸ்டின்ல கண்டிப்பா என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இதை படிச்சே ஆகணும் அப்படின்றத நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறேன் பாருங்க. கண்டிப்பா வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து ஒரு டெஃபினிஷன் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. எப்படி அப்படின்னா நீங்க டிஃபைன் அப்படிங்கிற கொஸ்டின், இப்போ டிஃபைன் யூனிட் செல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ அண்ட் மோரோவர் லாஸ்ங்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா 9th and 10th சாப்டர்ல தான், ஐ மீன் சாரி 8th and 9th சாப்டர்ல தான் மெயினா இருக்குது. ஆஸ்ட்வல் டைல்யூஷன் லா, கோல்ட்ராஷ் லா, ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, அந்த மாதிரி லாஸ் பேஸ் பண்ணி ஒன்னு டெஃபினிஷன் வரலாம், இல்லைன்னா லாஸ் வரலாம். ஓகேவா? அண்ட் தென் கண்டிப்பா யூசஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ல இல்லாம இருக்கவே இருக்காது. யூசஸ் வந்து பார்க்கும்போது நம்ம செகண்ட் லெசன் பார்க்கலாம். மெயினா அந்த 1 to 5th சாப்டருக்குள்ள இருக்கக்கூடிய யூசஸ், ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், அந்த 4th லெசன்ல கூட யூசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த 5th லெசன்ல கூட நம்மளுக்கு பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது தானே. ஸோ அதான் 1 to 5th லெசன்ஸ்ல இருந்து யூசஸ் வரும். அப்படி இங்க இருந்து யூசஸ் வரல அப்படின்னா கண்டிப்பா 11th and 12th சாப்டர், இதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் டயத்தில் ஈத்தர், அதே மாதிரி அங்க நம்ம யூசஸ் ஆஃப் பென்சால்டிஹைட், இந்த மாதிரியான யூசஸ் வந்து மெயினா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வினாத்தாள்ல கண்டிப்பா ஒரு யூசஸ் வந்து இருக்கும். அண்ட் டிஃபரன்சஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லியே இருப்பாங்க, டிஃபரன்சஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து படிங்க அப்படிங்கிறப்போ. ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினே எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர் அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருப்போம். அதை திரும்ப திரும்ப ப்ரீவியஸாவே நம்ம படிச்சுக்கிட்டே இருந்ததுனால நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம வந்து என்னது கண்டிப்பா அதெல்லாம் படிக்காம போயிடவே கூடாது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஒன்று வந்து கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். டபுள் சால்ட், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இதெல்லாம் நம்ம படிக்க வச்சிருப்பாங்க ஆசிரியர் உங்களை. அதெல்லாம் அதனால டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல மெயின் அந்த 7th சாப்டர்ல இருக்கக்கூடிய 2 டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ அது வந்து மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டியும், ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், வினை வகை மூலக்கூறு எண்ணுக்கும் வினை வேகத்துக்கும் வினை வேக மாறிலிக்குள்ள 2 வேறுபாடு இருக்குது இல்லையா, அந்த வேறுபாடை கண்டிப்பா மாணவர்கள் அதை படிச்சுட்டு போயிருங்க, அது வரலாம் மேபி. அதே மாதிரி கண்டிப்பா டெரிவேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஆசிரியர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த டெரிவேஷன்லாம் கண்டிப்பா மாணவர்கள் படிக்காம போயிடக்கூடாது. 7வது பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் வகை வினை, பூஜ்ய வகை வினை, அதை வந்து நம்ம கண்டிப்பா படிக்க வச்சிருப்பாங்க. மாணவர்கள் கண்டிப்பா இதை படிச்சுட்டு போயிடணும். எதெல்லாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மொத்தம் நம்ம பாடத்துல வந்து 5 டெரிவேஷன் இருக்குது. என்னதெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 7வது பாடத்துல முதல் வகை வினை, பூஜ்ய வகை வினை, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், 0 ஆர்டர் ரியாக்ஷன். அதே மாதிரி 8வது பாடத்துல என்னது, ஆஸ்ட்வல் நீர்த்தல் விதியுடைய அந்த டெரிவேஷன், ஆஸ்ட்வல் டைலூஷன் லா, ஹெண்டர்சன் சமன்பாடு. 9வது பாடத்துல நர்ன்ஸ்ட் சமன்பாடு. மொத்தம் 5 டெரிவேஷன் இருக்குது. அது போக 6வது பாடத்துல கூட நம்மளுக்கு என்னது, பொதிவு திறனை பேஸ் பண்ணி ஒரு கணக்கீடுகள்லாம் நம்மளுக்கு இருக்குது. கால்குலேஷன் ஆஃப் பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார் சிம்பிள் கியூபிக், எளிய கனசதுரம், பிசிசி பொருண்மய கனசதுரம், எஃப்சிசி முகப்புமய கனசதுரம், இந்த 3 கால்குலேஷன். ஸோ அப்ப அந்த 5+3 இதை கண்டிப்பா மாணவர்கள் எழுதி பார்த்துட்டே போயிடணும். முந்தைய ஆண்டுகள்ல நிறைய வாட்டி நம்மளுக்கு கேட்டது என்னது அப்படின்னா நர்ன்ஸ்ட் சமன்பாடை வந்து டெரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா கேட்காத கேள்வியை எடுக்கலாம்னு நினைச்சு கொஸ்டின் செட்டர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா 8வது பாடத்துல இருக்கக்கூடிய 2 கேள்வி என்னது அப்படின்னா ஆஸ்ட்வல் நீர்த்தல் விதியும் ஹெண்டர்சன் சமன்பாடும் நல்லா மாணவர்கள் எழுதி பார்த்து படிச்சுட்டு போயிருங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய சின்னதை கூட நம்ம வந்து என்னது மிஸ் பண்ணிடக்கூடாது. மைனஸா பிளஸ்ஸா போட்டுட்டீங்க அப்படின்னா கூட ஆன்சர் கீழே செட் பண்றது வந்து அந்த ஸ்டெப்புக்கு உண்டான அந்த கம்ப்ளீட் ஸ்டெப்புக்குள்ள மார்க் வந்து நம்மளுக்கு போயிடும். அதனால மாணவர்கள் கண்டிப்பா அந்த டெரிவேஷன் கேள்வியை வந்து நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்த்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ என்னதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ எடுத்த உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். 14வது பாடத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸோடைய அமைப்பு, இது வந்து 5 மார்க் கேள்வியில மொத்தமா கேட்கலாம். சப்போஸ் 2 மதிப்பெண்கள் வினா, 3 மதிப்பெண்கள் வினாக்கள்ல வருது அப்படின்னா எதை கேட்கலாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, அதே 14வது பாடத்துல குளுக்கோபைரனோஸ், ஃப்ரக்டோபியூரனோஸ், இதெல்லாம் முந்தைய ஆண்டுகள்ல கேட்டிருக்காங்க. அப்ப இது வரைக்கும் கேட்காத கேள்வி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15வது பாடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்பிரின், பாராசிட்டமால், அதை கூட ஒரு தடவை சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பட் ஆனா மெயின் எக்ஸாம் மார்ச் எக்ஸாம்ல இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால இந்த மாதிரி ஆஸ்பிரின், பாராசிட்டமால், நான் ஸ்ட்ரக்சர்ஸ் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரைஞ்சி பார்த்துட்டு போயிடணும். ஓகேவா? அதே மாதிரி லிமிடேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 5th லெசன்ல இருந்து ஏன் ஈவன் 10th சாப்டர்ல கூட நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லி அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் லிமிடேஷன் 8th சாப்டர்ல இருக்குது. லௌரி பிரான்ஸ்டட் தியரி, அரீனியஸ் கான்செப்ட், இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு
குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 லிமிடேஷன் தான் இருக்கும். அதை மாணவர்கள் கொஞ்சம் நல்லா தெளிவா எழுதி பார்த்துருங்க. ஐயூபேக் நேம் வந்து கண்டிப்பா ஆர்கானிக். நம்ம 11ஆம் வகுப்புல இருந்தே நம்ம ஐயூபேக் நாமன்கிளேச்சர் நம்ம படிச்சுட்டு வரோம். சோ அதை வந்து கரிம வேதியியல்ல இருந்து கேட்டிருந்தாங்க, ஆர்கானிக்ல இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா 11, 12, 13ல இருக்கக்கூடிய புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அட்டவணைகள் உள்ளதை பார்த்துக்கலாம். அப்படி இதை தவிர நம்ம பாக்குறோம் ஐயூபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது பாடத்துல இருக்குது. இந்த சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த 5வது பாடத்துல இருந்து ஐயூபேக் பேரை கேட்டிருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ண முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல சின்ன சின்ன ஸ்லைட் மிஸ்டேக்ஸ் வந்து விடுறாங்க. ஏன்னா அதுல வந்து அவனே வந்து சார்ஜ் மென்ஷன் பண்ணி கொஸ்டின் பேப்பர்லயே கொடுத்திருந்தாங்க. கொஸ்டின்ல இப்ப Fe F6 3- கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும்? ஹெக்ஸா ஃப்ளூரிடோ ஃபெரேட் 3 அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்டோட முடிச்சுட்டு போயிடக்கூடாது. என்னது அயான் அப்படிங்கிற அந்த வேர்டை சேர்க்கணும். அதை மென்ஷன் பண்ணலன்னா கூட மார்க்கை கம்மி பண்றாங்க. ஓகேவா? சோ அதனால அந்த 5வது லெசன்ல ஒரு மினிமமா புக் இன்சைட்ல ஒரு 5, தன் மதிப்பீட்டுல ஒரு 5 இருக்குது, புக் பேக்ல ஒரு 5 இருக்கு. மொத்தமே 10 தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா வாய்ப்பாடை கொடுத்து பேரை கேட்டிருந்தாங்க அப்படின்னா நேம் ஃபார்முலாவை கொடுத்து நேம் கேட்டிருந்தாங்கன்னா அதுலயும் புக் பேக்ல ஒரு 5 இருக்குது, உள்ள புக் இன்சைட்லயும் ஒரு 5 இருக்குது. சோ மொத்தத்துல இந்த 10 + 10 20 ஒரு ஐயூபேக் நேம் வந்து அணைவு வேதியியல்ல இருக்குது. அது கொஞ்சம் நல்லா, அது ஈஸி தான், மாணவர்கள் அதை எளிதாக புரியக்கூடியதான். அதை நல்லா பார்த்துட்டு போயிடணும். கொஸ்டினுமே எப்படிதான் இருக்குது, எளிய வகையில தான் அந்த கொஸ்டினை செட் பண்றாங்க. அந்த 5வது பாடத்துல இருந்து வரக்கூடிய ஐயூபேக் பெயர்களை மாணவர்கள் கொஞ்சம் அதை கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம நம்ம அதை வந்து கரெக்டா எழுதி பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராப்ளம். இது வந்து எல்லாமே மாணவர்களுக்கு இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாபிக்கே ப்ராப்ளம்ஸ் தான். ஈவன் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமப்படுறீங்க. இதை அட்டன் பண்ண வேண்டாம். சப்போஸ் அதை கம்பல்சரியில கேட்டுட்டீங்கன்னா சென்டம் அச்சீவர்ஸ்க்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான பேப்பராகவே இருக்குது. எப்படி அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நீங்க வந்து ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலா நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் எந்த லெசன்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 6th சாப்டர் சாலிட் ஸ்டேட் திடநிலைமையில இருந்து தான் ஆரம்பிக்கும். திடநிலைமை, கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதி வினை வேகவியல், அதே மாதிரி அயனி சமநிலை, அடுத்தது மின் வேதியியல், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் அயானிக் ஈக்குவலிபிரியம். மொத்தம் 4 பாடங்கள்ல தான் இருக்குது. ரொம்ப எளிதாக உள்ள ப்ராப்ளத்தை தான் நம்மளுக்கு இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. கஷ்டப்படுத்தவே இல்லை. இப்ப 6வது லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆரத்தை பேஸ் பண்ணி அந்த புத்தகத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய கேள்விகள்லயே ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. அலுமினியத்தோடைய ஆரத்தை கணக்கிடுறது, அதே மாதிரி இன்னொன்னு விளிம்பு நீளத்தை கணக்கிடுறது அப்படிங்கிறது ரொம்ப எளியதா இருக்குது. அது ஒரு கணக்கு, அந்த கணக்கை பார்த்துட்டு போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 7வது பாடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வினை வேகத்தை பேஸ் பண்ணி, அப்படி இல்லை அப்படின்னா அரைவாழ்வு காலம், அதாவது ரேட் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஹாஃப் லைஃப் பீரியட், இதை பேஸ் பண்ணி கேட்கறாங்க. இப்ப 8வது பாடத்துல தான் போன தடவை கூட 5 மார்க்ல நம்மளுக்கு ஹெண்டர்சன் சமன்பாடை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாவே 5 மார்க்கா கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அதனால 8வது பாடத்தை பொறுத்தளவு 5 மதிப்பெண்கள் வினாக்கள் கொண்ட கேள்விகள், அதாவது கணக்கீடுகள் இருக்குது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. 9வது பாடத்தை பொறுத்தளவு ஃபாரடே முதல் விதி, 2ஆம் விதி, தானியல் மின்கலம், இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நேமிங் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 11th சாப்டர், 12th சாப்டர், 13th சாப்டர். ஸோ கண்டிப்பா நேமிங் ரியாக்ஷன் ஒரு செட் ஆஃப் நேமிங் ரியாக்ஷன் ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டண்டா கேட்டிருக்காங்க, முந்தைய ஆண்டுகள்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. நீங்க நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு உட்காந்து கொஞ்சம் என்னது உங்களுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மற்ற கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை கடைசியா நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்துக்கோங்க. அண்ட் தென் மெக்கானிசம் வந்து என்னது அப்படின்னா 5 மதிப்பெண்கள் வினாக்கள்ல இது வரைக்கும் ஒரு தடவையோ இருக்கிறாங்க. அதுல மெக்கானிசம் அப்படிங்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆல்டால் குறுக்க வினையினுடைய வினை வழிமுறை, ஆல்டால் கண்டென்சேஷனும், இன்னொன்னு கெனிசரோடைய வினை வழிமுறை, கேனிசரோ மெக்கானிசம். இந்த 2 தான் நம்ம ஃபெமிலியரா நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு வினை வழிமுறை கூட இருக்குது, எஸ்டர் ஆக்குதல் வினை வழிமுறை. அதையும் கொஞ்சம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஃபெமிலியரா கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டாலும் கெனிசரோ வினை வழிமுறை. அடுத்தது ஐடென்டிஃபை த காம்பவுண்ட். இது வந்து தான் கம்பல்சரியில மேக்சிமம் கேட்கிறாங்க. அப்படி இந்த ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் வந்து எங்கெல்லாம் கேட்கிறாங்க, எந்த வினாக்கள் எல்லாம், வினா எண் எந்த இதுல எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒண்ணு கம்பல்சரியை விட்டுட்டோம் அப்படின்னா, இதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்ல இதை விட்டுட்டோம்னா 38வது கேள்வியில ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாவே இத முந்தைய ஆண்டுகள்ல கேட்கிறாங்க. இது எந்த பாடத்துல இருந்து மேக்சிமம் வந்திருக்கு அப்படின்னா 12வது பாடத்துல இருந்து வந்திருக்கு, இல்லைன்னா 11வது பாடத்துல இருந்து வந்திருக்கு. 13ல வந்து 38வது கேள்வியில இது வரைக்கும் கேட்கல. ஆனா என்னது அப்படின்னா 12வது பாடத்துலையும் 11வது பாடத்தையும் நீங்க என்னது மேக்சிமம் நீங்க செஞ்சு பார்த்துக்கோங்க. அதை எழுதி பார்த்து கண்டிப்பா பார்த்துக்கோங்க. கடைசியா வந்து ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா
1 to 5th லெசனுக்குள்ள தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன்ல கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு, செகண்ட் லெசன்ல ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸையும் கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் செட்டர் வந்து இந்த அடிப்படையில தான் வந்து என்னது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் வரலாம். ஓகேவா? அதனால மாணவர்கள் வந்து நீங்க இந்த வேதியியல் வினாத்தாளை பொறுத்த மட்டும் ரொம்ப அதை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்குவாங்க அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா எல்லாருமே இந்த திரும்ப திரும்ப படிச்சதே ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல இருந்து இருக்கக்கூடிய லெசன்ஸ் நீங்க திரும்ப திரும்ப படிச்சுட்டு வந்தாலே மேக்சிமம் 60 to 70 அப்படிங்கிறத நம்ம எய்ம் பண்ணி மார்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து இப்படிதான் வரும், கஷ்டமா தான் வரும் அப்படிங்கிறது ஒரு அச்சத்துக்கு நீங்க போகவே வேண்டாம். கண்டிப்பா ஈஸியா தான் கொஸ்டின் வரும். அதுல ஒரு சில வினாக்கள் மட்டும்தான் மாணவர்கள் வந்து எனது கொஞ்சம் அட்டன் பண்றதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் சொல்ல போறது வந்து மேக்சிமம் சென்டம் அச்சீவர்ஸ். சென்டம் எய்ம் பண்ணி படிக்கணும் அப்படின்னா நான் சொல்றதுலே தெரியுது. எய்ம் அது வந்து முதல்ல இருந்தே வந்து நம்மளுக்கு எய்ம் ஒரு கோலோட படிக்கணும். நம்ம கடைசி நிமிஷத்துல வந்து சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற மார்க்கையுமே நம்ம வந்து இழந்துடக்கூடாது. அதனால சென்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரீவியஸா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அதை வச்சுதான் நம்ம வந்து ரொம்ப சென்டம் அப்படின்னு எய்ம் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். முதல்ல வந்து கம்பல்சரி கொஸ்டின் எதுல இருந்து கேட்கறாங்க, நான் சொன்ன மாதிரி கம்பல்சரி ஒண்ணு ப்ராப்ளமா வரலாம், இல்லைன்னா ஈக்குவேஷன்ஸ் பேஸ்டா வரலாம். அந்த ரெண்டு தான். ஆனா அது எப்படி ஒருவேளை ஓப்பன் சாய்ஸ்ல கூட நம்மளுக்கு இது வரைக்கும் ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்து ஓப்பன் சாய்ஸ்ல கூட வந்திருக்கு. கம்பல்சரியில ஒரு தியரி பேஸ்ட் கூட வந்திருக்கு. அதனால கம்பல்சரி கொஸ்டினை நம்ம வந்து மேக்சிமம் சூஸ் பண்ணி கரெக்டா எழுதிட்டனாலே நம்ம வந்து சென்டம்க்கு வந்து நம்ம அப்படி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா நானே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆர்கானிக் ரியாக்ஷன்ல கண்டிஷனை மென்ஷன் பண்றது. இப்போ டவுஸ் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, கோல்டு ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, கண்டிப்பா அந்த கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது வந்து மாணவர்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதை விட்டுடுறீங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ரியாக்ஷன்ல அந்த 400 கெல்வினை போட மறந்துடுறீங்க. அதே மாதிரி டவ் முறையில அந்த 633 கெல்வின் அப்படிங்கிறது இருக்குது, அதை போட மறந்துடுறீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் இப்போ ஒரு கிரிக்னார்டு வினைப்பொருள் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிரிக்னார்டு வினைப்பொருள் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறது முந்தைய ஆண்டுகள்ல கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஈத்தர் அப்படிங்கறத போட மறந்துட்டா கூட நம்மளுக்கு மார்க்கை கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் என்னென்னதெல்லாம் இருக்குதோ அதை வந்து கரெக்டா டெம்பரேச்சரையோ பிரஷரையோ கண்டிப்பா மென்ஷன் பண்றத, மீடியம் என்ன மீடியம்ல அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இப்ப பெர்கின் வினை, நவநகல் வினை எல்லாம் இருக்குது. அந்த பெர்கின் வினையில எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா CH3 சோடியம் அசிட்டேட்டை மென்ஷன் பண்றத மறந்துடுவாங்க, CH3COONA. அதனால அந்த கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா மார்க்கை ஒரு ½ மார்க் கம்மி பண்றாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் யூனிட்டை மென்ஷன் பண்றது. இப்போ சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் போன தடவை கேட்டிருந்தாங்க, அரைவாழ்வு காலம் நம்ம புத்தகத்துக்கு பின்னாலே இருக்குது 7வது லெசன்ல. அந்த 7வது லெசன்ல அரைவாழ்வு காலம்னுடைய ப்ராப்ளம் ஒண்ணுதான் இருக்கு. அது திரும்ப 2-3 தடவை கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஹாஃப் லைஃப் பீரியடோடைய வேல்யூ என்ன அப்படின்னா அது வந்து 450 செகண்ட் அப்படிங்கிறத போட மறந்துடுறாங்க. செகண்டுக்கு பதிலா மினிட்னு போட்டுடுறாங்க. கரெக்டா கொஸ்டினை ரீட் பண்ணி அதை வந்து ஒழுங்கா மென்ஷன் பண்ணீங்கன்னாலே நீங்க வந்து சென்டம் அப்படிங்கிறதுக்கு சென்டம் அச்சீவர்ஸ்க்கு நான் இதை சொல்றேன். இதை முதல்ல இருந்தே நீங்க வந்து படிச்சு ஆசிரியர்களோட இணைந்து நீங்க ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டு நீங்க அவங்க சொல்ற அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாலே இந்த இடத்துக்கு நீங்க சென்டம் அப்படிங்கிற எய்ம் பண்ணக்கூடிய பிள்ளைங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த ஆசிரியரோட இணைந்து நீங்க பயணிச்சா மட்டும்தான் சென்டம் வாங்க முடியும். நம்மளே அதை படிச்சுக்கலாம், நம்மளே இது பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வாங்க முடியாது. அதனால சென்டம் எய்ம் பண்றவங்க இந்த 3 பாயிண்ட கண்டிப்பா படிச்சுட்டு நல்லா தரவு பண்ணிட்டு நீங்க தேர்வுக்கு தயாராகுங்க.